சிதுபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கம்பு மாவு வச்சு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கம்பு வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கிரைண்டரில் போட்டு எப்பயும் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் அந்த மாவை தனியாக வச்சுருக்கலாம். தனியாக ஒரு வடை சட்டியில் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேவையான அளவு எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி, அது கூடவே தக்காளி, கொஞ்சமாக ஒரு கப்பு அளவு கேரட்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கும் போதே அது கூட தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த கம்போட வாசம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இது வந்து நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா அந்த நைட்டு எடுத்து வச்சுருக்கோமே அந்த மாவில், கலக்கி வச்சுருக்க மாவில் இதையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாம். ஸோ கலக்கிட்டு எப்பயும் வந்து நம்ம குழிப்பணியாரம் ஊற்றி எடுக்கிற மாதிரியே தான். ஸோ குழிப்பணியார சட்டியில் நீங்கள் எண்ணெய் விடுறதுனால எண்ணெய் விடலாம், நெய் விட்டுறதுனால நெய் விடலாம். நான் நெய் விட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்களேன்றதுக்காக நான் நெய் விட்டுருக்கேன். கம்பு மாவே நமக்கு வந்து ரொம்ப வாசமானது தான். ஸோ நெய் விட்டு அதில் வந்து இந்த மாவையும் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம வந்து சிம்மிலேயே வச்சு வந்து வேக வைக்கலாம். அப்போ தான் வந்து அது தீஞ்செலாம் போகாது. நமக்கு வந்து நல்லா பொன்னிறமாக சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா வந்து அது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா, ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கம் வேக விடுங்க. ஸோ 2 பக்கம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டிக்கு வச்சுட்டு அதில் வந்து குத்தி பாருங்கள். அது வெந்துருச்சு அப்படின்னா வந்து அதில் ஒட்டவே ஒட்டாது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இறக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். தேங்க்யூ.